7ஆம் தேதி அவர் முல்லைத்தீவில் தான் ஒட்டு சுட்டான். அவன் இடத்துல அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் எங்களோட அவையோட. நாங்கள் போய் வர்ற நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு. ஆனால் அந்த இராணுவத்தால் நெடுக சொல்லிவினோம் அதுக்குள்ளே வலையில் அடுத்து எறிகிறது, அந்த கடலுக்கு போட்டுகளை அடிச்சுடைக்கிறது, மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன் இராணுவங்களுக்கு. அப்போ அதால் அந்த 7ஆம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது என்று சொல்லியிருந்தவையா. அப்போ தம்பி கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு. அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலைகளுக்கு கூப்பிடுறவையா. வீட்டு கூப்பிட்டு இவன் வேலையில் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா. அந்த இதில் இவர் முன்வீட்டை அந்த 7ஆம் தேதி முன்வீட்டை வேலை செய்துன்னுருக்கிறார் பெயிண்ட் வேலை. இவர் கோல் பண்ணி 3 ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு 5-6 பேர் போயிருக்கணும். இவர் 5 பேர் போனவன் 5 பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டுது. அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டிருக்கணும். கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள், என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரக்கண்டு அடித்தோடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடித்தவையா. அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கு இழுத்தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிருக்கணும். அங்கே தம்பியை கவனிக்கல. ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறார். மாமிக்கார் சொல்லியிருக்கிறாங்க 2 பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, அடுத்த ஆளை விடியறதுக்கிடையில தேடி பாருங்கன்னு சொல்லி. விடியறதுக்கு இடையில நீங்கள் தேடி பாருங்க. அடிக்க அவன் ஒழும்புவானுட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வானுட்டு தேடி பாருங்கன்றதையும் அவைக்கு சொல்லியிருக்கணும். நாங்கள் அடுத்த நாள் அங்கே போய் 12 மணிக்கு போயிட்டோம். 12 மணிக்கு போனால் ஆர்மி கமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வார விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரைத்தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. அவரை மறைச்சி கேட்க அவர் ரங்கி வாகனத்தால் ரங்கி வெளியில் நின்று சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று மற்ற ஆமிக்காரில் விட்டு கேட்டை லொக் பண்ணி போட்டு பெரிய கமாண்டர் அதாவது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். எங்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு முடிவுன்னு சொல்லி அப்போ நான் இன்னொரு கேட்டை துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன். எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன். அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டை லொக் பண்ணிட்டுட்டேன். அங்கே மக்கள் சொன்னாங்க உள்ளுக்கு தான் வச்சிருக்கிறேன், பின்னைக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை. அவர் வாய் முறைப்பாட்டில் சொல்லியிருக்கணும். அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கணும் 2 பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்களா, ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுங்க விடியறதுக்கு. 8ஆம் தேதி நாங்கள் விடிய இங்கேருந்து போயிட்டோம். போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு 8 மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டிருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நான் அதில் எல்லாம் நிற்கிறேன். அண்ணா நாங்கள் எல்லாம் அதிலேயே நிற்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு ஒடிச்சுட்டான் முழுசு மத்தியானம் அப்புறம் அதுக்கு பிறகு தான் அந்த கொமாண்டரை கூட்டிக்கு எங்களோட தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிக்கின்னு அதில் அதுவும் வெறையில அவள் வெறையில அவையா வெறையில. நான் ஐசிஆர்சிக்கு வவுனி ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமைக்குழுவுக்கு கால் பண்ணி சார் கதைச்சு தான் பிறகு இராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகு தான் வெளியிலேயே வந்தவன். இந்த வீட்டுக்கு தாங்களும் இப்படி செய்த அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னது மத்தியம் இந்த பின்னேரம் மட்டும் பாருங்க, பார்த்துட்டு இரவு போல் நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது, குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த விலை போட்டு அண்ணா இரவு 12 மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும். இரவு அங்கே 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அவங்க மக்கள் சொன்னது பிறகு விடியப்புறம் 6 மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக 15 ஆமிக்காரர்கிட்ட பொடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க. அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக இவங்களை வச்சு கொண்டு இருந்துட்டு தான் சாமம் ஒரு விடியப்புறம் இதாக தான் போட்டுருக்கு. அம்பியில் ஃபுல்லாக எல்லாம் காயமாக தான் இருக்குது. முகத்தில் எப்படியே காயம் இருக்குது. எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. நாங்கள் உடனே எடுத்த வீடியோ கிடாக்குது. அப்படி முழுசாக வீடியோ எல்லாமே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பேஞ்சிருக்காங்க. ஃபோட்டோவில் எடுக்கலாம் அமர்த்தி பார்த்தவங்க மற்ற கண்ணுக்களால் ரத்தம் வந்துருக்கு, முகத்துக்களால் ரத்தம் வந்துருக்கு. கம்பியால் எல்லாம் குத்தின அடையாளம் எல்லாமே இருக்குது. இதுக்கு எங்களோட தம்பிக்கு நியாயம் நீதி கிடைக்கணும். எங்களோட தம்பிக்கு நீதி கிடைக்கணும். அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ. அப்போ அப்படி இருக்க நீங்கள் கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு. அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்கள் உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போனாங்க. எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும். ஆமியை பிரித்து வந்து போங்க உள்ளுக்குன்னு சொல்லி தானே நாங்கள் அப்படி அத்துமுறை போகலாதுன்னு நாங்கள் பிறகு அவங்க எங்களை தோண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களேன்னு சொல்லி நான் எங்களுடைய ஆக்களுக்கு சொன்னேன் நீங்கள் ஒரு தடவை உள்ளுக்கு போவோம். அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்த பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையும்
பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னென்னா அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து அங்கே கேம்ப் இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அந்த மக்கள் சொல்லி மக்கள் சொன்னபடியே அப்போ அந்த 7ஆம் தேதி அவன் விட்ரோ பண்ணினவையா இந்த 7ஆம் தேதியில் இப்போ விட்ரோ பண்ணினோமா எல்லாம் சாமான்கள் எல்லாம் பிடிங்கி தான் வச்சுருக்காங்களா அப்போ இவங்களை அந்த டைம் வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணா இவர் தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா நான் அக்கா மூத்த அக்கா